ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 1/4/2017 துன்முகி வருடம் பங்குனி மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை. பஞ்சமி திதி, ரோகிணி நட்சத்திரம், பவம் பின் கௌளவ கரணம், அமிர்த யோகம் கூடிய லட்சுமி பஞ்சமி விரதம், கரிநாள், நாகபூஜை, கூர்ம கல்பாதி, சூளம் கிழக்கு, தென்கிழக்கு, நாளைக்கு 8 பரிகாரம் தயிர். இன்னைக்கு பொதுவாக நண்பர்கள் உறவினர்களும் ஏதாவது இல்லாதது பொல்லாதது சொல்லி நம்ம பயமுறுத்த பார்ப்பாங்க. இன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதிங்கிறத மறந்துடாதீங்க. ஆனால் நிஜமாகவே ஒரு சில விஷயம் சொல்லும்போது நம்பாமல் விட்டுறாதீங்க. சொல்கிற தன்மை பொறுத்து தெரிஞ்சுக்கலாம். முகத்தில் ஒரு மாதிரி எண்ணங்களோட அது உண்மையாக சொல்கிறதுக்கும் போலியாக சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்புறம் அது ஏப்ரல் ஃபுல் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு வகையான மகிழ்ச்சி. அதாவது சினிமா படத்திலே பார்த்தீங்கன்னா செந்தில் ரொம்ப முட்டாளாக நடந்துக்குவார், கவுண்டமணி பெரிய அறிவாளியாக நடந்துக்குவார். அதை ரசிக்கிறோம். அதாவது ஒரு மனிதனை முட்டாளாக்கி ஒரு மனிதன் அறிவாளியாக காட்டிக்கிறது பொதுவாக அந்த மனசுக்கு பிடிச்சிருக்கு, நான் அறிவுக்கு பிடிக்காது. ஆனால் உண்மையில் சொல்லப்போனால் அந்த முட்டாள் மாதிரி நடந்துக்கிறவங்க அவங்க கேட்குற கேள்வி அறிவுபூர்வமாக இருக்கு. இதுதான் ரொம்ப ரொம்ப சிந்திக்க வேண்டிய நம்ம விஷயம். ஆக அனைவருக்குள்ளவும் அந்த முட்டாள்தனமும் இருக்கு, அனைவருக்குள்ளும் அந்த அறிவுபூர்வமான செயலுக்குரிய நிலையும் இருக்கு. அதிகப்படியான முட்டாள்தனம் இருக்கிறவங்க வாழ முடியாது, அதிகப்படியான அறிவுள்ளவங்க வாழ்றாங்க. ஆக நாம இந்த முட்டாள் தினம் அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம் என்னன்னா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்த சிந்தனையை, அந்த பலவீனத்தை நீங்கள் போக்கிக் கொள்ளுங்கள். அதை ஞாபகப்படுத்தக்கூடிய நாளாக எடுத்துக்கலாம். அதை தவறாக எடுத்துக்க கூடாது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் பலமும் பலவீனம் இருக்கு. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பலவீனங்களை தெரிந்துக்குங்க. இன்னைக்கு யாராவது உங்களை பற்றி சொன்னால் நீங்கள் அதை நம்பிட்டீங்கன்னா நீங்கள் பலவீனப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ நாளைக்கு யாராவது சொன்னால் நீங்கள் அடுத்தது யாராவது சொன்னால் நீங்கள் பலவீனப்படக்கூடாது. அப்போ உங்களை அதை மேன்மைப்படுத்திக்கிறதுக்கான நாளாக அதை நாம் எடுத்துக்கலாம். உலகத்தில் அப்படி சொன்னாலும் நாம் வித்தியாசமாக சிந்திக்கலாமே. இன்னைக்கு பஞ்சமி திதி இருக்கிறதுனால நாக பூஜை செய்யலாம். இந்த வராகி சொல்லுவாங்க, இந்த வராகிக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபடலாம். நாகர் சிலைகளுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபடலாம். அதோட புத்து கண்ணுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபடலாம். இதில் பல விஷயங்கள் இருக்குது. புற்றுக்கண்ணுக்கும் நம்ம உடலுக்கு கூட சம்மந்தம் இருக்குது. அதை பற்றி நாளைக்கு விரிவாக நம்ம பேசலாம். நம்மளுடைய 7 நிலைகள், உடம்புல இருக்கக்கூடிய அந்த 7 நிலைகள் அது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பற்றி பேசலாம். நாளைக்கு விரிவாக பேசலாம். இன்னைக்கு அந்த புற்றுக்கண்ணுக்கு பால் ஊத்துறதுனாலையும், அந்த நாகர் சிலைக்கு பால் ஊற்றி வழிபடுறதுனாலையும், வராகியை வழிபடுறதுனாலையும் நமக்கு புரியாத விஷயங்கள் புரியும். ஆன்மீகம்ங்கிறதே அப்படிதான். அந்த ஆன்மீக நிலையில மேன்மை அடையும் போது நமக்கு புரியாத விஷயங்கள் புரியும், மனம் தெளிவு பெறும், மனம் நமக்கு கட்டுப்படும், அறிவுக்கு கட்டுப்படும்னு சொல்லலாம். அதோட இன்னைக்கு சனிகிரக வழிபாடு செய்யலாம், லட்சுமி பூஜை கூட செய்யலாம். இன்னைக்கு லட்சுமி மகாலட்சுமியோட அஷ்டோத்திர மந்திரம் படித்து மகாலட்சுமி வழிபடலாம், ஆண்டாளுக்கு தீபமேற்றி வழிபடலாம். இன்னைக்கு ஆஞ்சநேயரை வழிபடலாம், பெருமாளை வழிபடலாம், லட்சுமி நரசிம்மரை வழிபடலாம். ஆக இன்னைக்கு ஆன்மீக வழிபாட்டினால அஷ்டம சனி, 7 சனி, கண்டக சனி, அஷ்டார்த்தம சனி, 4ஆம் திசை மாரக சனி, 3ஆம் திசை நீச சனி, இப்படி அஷ்டமத்தில் சனி கோச்சாரப்படி மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் அஷ்டமத்திலேயோ விரயத்திலேயோ மறைஞ்சிருக்கக்கூடியவங்களுக்கு கூட நன்மைகள், பலவீனங்கள் நீங்கி நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய நிலையை இந்த வழிபாடுகள்னால எடுத்துக்கலாம். அதோட பைரவர் பூஜை செய்யலாம். பைரவர் சனிக்கு குருவானவர், அவருக்கு கூட நீங்கள் நல்லெண்ணெய் தெய்வமேற்றி வழிபடலாம். ஏதோ ஒன்றை சொல்லுங்க சார்னா உங்களுக்கு பக்கத்தில் எது இருக்கோ அதை எடுத்துக்கலாம். ஆஞ்சநேயர் இருந்தால் அவரை கும்பிடுங்க, பெருமாள் இருந்தால் அவரை கும்பிடுங்க, லட்சுமி நரசிம்மர் இருந்தால் அவரை கும்பிடுங்க, ஐயப்பன் இருந்தால் ஐயப்பனை கூட கும்பிடலாம். ஐயப்பனை கும்பிடுறவங்களுக்கும் சனி கிரகம் பாதிப்பு தராது, அதனுடைய பலன்கள் நற்பலன்களாக மாறும். பைரவரை கும்பிடலாம். நவகிரகங்கள் உள்ள சனீஸ்வரன் கூட, சார் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நவகிரகங்கள் இருக்குது, கும்பிடலாமா, அதில் சனி தீபம் ஏற்றலாமான்னா தாராளமாக நீங்கள் தீபமேற்றி வழிபடலாம். இதெல்லாம் கோயிலே பக்கத்தில் இல்லை சார், நாங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கோம், ஒரு தோட்டத்தில் இருக்கோம், நாங்கள் போக முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடெல்லாம் கழுவி விட்டுட்டு நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சு
விரதம் இருந்து காகத்துக்கு தயிர் எள்ளும் கலந்து சாப்பாடு வச்சு சாப்பிட்டீங்கனாலும் அந்த சனி கிரகம் அதனுடைய பலவீனமான நிலையை மாற்றி நன்மைகள் ஏற்படுத்தும்னு சொல்றேன். பொதுவா இருட்டா இருக்கு, விளக்கு வச்சா அந்த இருள் நீங்குது இல்லைங்களா? அந்த விளக்கு தான் ஆன்மீகம். நல்லா புரிஞ்சுக்குங்க. கிரக அடிப்படையில் இருட்டாகிற மாதிரி. ஆனால் பகல் பொழுதுல விளக்கு அவசியம் இல்லை. சார் பக்கத்து வீட்டுக்காரங்க கோயிலுக்கே போகிறதுல நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கிரக வலு இருக்கு. அமெரிக்காக்காரன் இன்னைக்கு இப்போ நாம் நைட்டு விளக்கு போட்டிருக்கும் போது அவன் விளக்கே போடலைன்னா அவனுக்கு அப்போ பகல், நமக்கு இரவு. அப்போ நமக்கு வெளிச்சமாக இருக்கும்போது அவன் இரவு, அவன் லைட் போடுறான். அப்படி மாறி மாறி வரும். அந்த காலம் வரும்போது தான் அவங்க அதை செய்வாங்க. அதுக்கு முன்னே உங்களுக்கு தெரியாது. இப்போ உங்களுக்கு இருட்டா இருக்குன்னா, உங்களுக்கு சிரமமாக இருக்குன்னா, வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் தேவையில்லாமல் நல்லது செஞ்சே வருதுன்னா நீங்கள் இதனுடைய தாக்கங்கள் காரணமாக இருக்குது. இதில் ஏதாவது ஒரு தாக்கம் இருக்கும். இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு அனுசரித்து விட்டு கொடுத்து பின் விளைவுகளை சிந்திச்சு செயல்பட மனிதனை தீங்குகள், தீய சக்திகள், கிரக பாதிப்புகள் அணுகாது. இனி இன்றைய கிரக நிலைகளை பார்க்கும்போது சூரியன் மீன நட்பு, சந்திரன் ரிஷபோச்சம், செவ்வாய் மேச ஆட்சி, புதன் மேசத்தில் சமம், குரு கன்னியில் நட்பு வக்ரம், சுக்கிரன் மீன உச்சம், சனி தனுசுல சமம், ராகு சிம்மப்பகை, கேது கும்பப்பகை பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்கு. இனி இன்றைய ராசி பலன்களை மேசம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல மேச ராசி. அசுவனி பரணி கிருத்திகை 1ஆம் பதம் கொண்ட ராசி. ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கில் இன்னைக்கு நல்ல நிகழ்வுகள் ஏற்படும். 4 குடையவன் 2இல் பலம் பெற்றிருக்கிறதுனால இடம், வீடு, வாகனம், சுகம், கல்வி, தாய்வழி உறவுகளான நன்மைகள், பதவி வழியில் இருந்து வந்த சிக்கல்கள் தீருதல் என நன்மைகள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கக்கூடிய, இழந்த பதவி திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பம் உள்ள நாளாக இன்னைக்கு சிறப்புக்குரிய நாளாக உங்களுக்கு பேசலாம். அதில் முக்கியமாக அசுவனியில் பிறந்தவங்க அம்மனையும், பரணியில் பிறந்தவங்க முருகனையும், கிருத்திகையில் பிறந்தவங்க சப்த நாகரையும் வழிபடுங்க. அடுத்தது ரிஷபராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு கிரகங்களோட போக்கில் இன்னைக்கு நல்ல சிந்தனை உதிக்கும். சந்திரன் ஜென்மத்துக்கு வந்திருக்கு. முக்கியமாக திங்களும் ரோகிணியும் கூடிய நாள் சிறப்புக்குரிய நாள்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு சனின்னு சொன்னாலும் இந்த ரோகிணியில் சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய நாள் அற்புதமாக இருக்கும். உங்கள் ராசியில் அது நிகழும். ஆக இன்னைக்கு மனக்குழப்பங்கள் விலகும், ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ரொம்ப நாளாக கோயிலுக்கு அதிகமாக போகாமல் தொழிலில் பிஸியாக இருந்திருப்பீங்க. இப்போ சரி கோயிலுக்காவது போயிட்டு வரலாம், நம்ம குலதெய்வத்துக்கு ரொம்ப நாளாக போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோயில் வழிபாட்டில் கூடுதல் நாட்டம் ஏற்படும் உங்களுக்கு. அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த ஆர்டர் வேற கிடைக்கல, கொஞ்சம் சும்மா தான் இருக்கும், கோயிலுக்காவது போயிட்டு வந்தால் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக அந்த கிரக நிலைகளுடைய பலவீனங்களை தெய்வங்கள் சரி பண்ணும். ஆனால் எந்த அளவு சரி பண்ணும்னு சொல்லிக்கிறேன். இப்போது சூரியனுடைய வெளிச்சம் அளவுக்கு விளக்கோட வெளிச்சம் இருக்குமா? அந்த விளக்கு போல இறை அனுகூலம் நமக்கு காக்கும். அப்போ நம்ம ரூம் அளவுக்கு வெளிச்சம் இருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் என்னதான் அந்த அளவு கிரக பலம் அளவுக்கு இல்லை அப்படிங்கிற நிலை தான். எத்தனை சாமி கும்பிட்றவங்க இறந்து போகிறாங்க. ஏன் அப்படின்னா அது கிரக பலவீனம். அவங்க சாமி கும்பிட்டுருக்கிற பட்சத்தில் இறந்தவங்க திரும்ப நட்பிறப்பு எடுப்பாங்கிறது தான் சொல்ல முடியும். அந்த பிறப்பு இறப்புங்கிறது ஒரு மனிதனுக்கு அது சகஜம், அது இயல்பு, அது இயற்கையோட நிலை. ஆனால் இருக்கும் வரைக்கும் பலவீனங்களை தகர்த்து நன்மைகளை ஏற்படுத்துறது நமக்கு. இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போயிட்டு வரோம், அந்த அன்னைக்கு போயிட்டு வரோம்னாலும் 100 வருஷத்துக்கு அப்புறம் இருக்க மாட்டோம். அப்படின்னா இப்போ ஒரு 30 வயசு இருக்கும்போது போயிட்டு வரோம்னா அந்த வழியில் பஞ்சராகாமல் இருக்கணும் இறைவனை வேண்டிக்கிறது மாதிரி தான். இல்லை பஞ்சர் ஆனாலும் ஸ்டெப்னியில் ஏற இருக்கணும், அதை மறக்காமல் எடுத்துகிட்டு போகணுங்கிறது இறைவன் நமக்கு சொல்லியிருந்தா அப்போ அந்த நாள் நமக்கு இனிய நாளாக இருக்கும் இல்லையா? அப்படி இன்றைய கிரகநிலைப்படி இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும். நாள் நல்ல நாள்னு சொல்லலாம். கிருத்திகையில் பிறந்தவங்க உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை, நல்ல மாற்றங்களை பெற நீங்கள் விஷ்ணு சகசரநாமம் படித்து பெருமாளை வழிபடுங்க. ரோகிணியில் பிறந்தவங்க கருடாழ்வாருக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்க. மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க விநாயகர் அகவல் படித்து விநாயகரை வழிபடுங்க. அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும்,
புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். இன்னைக்கு கூடுதல் செலவாகிறதுல மனக்கவலை இருக்கும். ஆனாலும் அவசிய செலவுகள் போது அந்த கவலை நீங்கும் இல்லைங்களா? ஆக செலவுகள் ஆகும். அது நல்ல விஷயங்களுக்கான, ஒரு கல்விக்கான, வாகனத்துக்கான, ஒரு வீட்டுக்கான, வீட்டு தேவைகளுக்கான, இன்டீரியர் ஒர்க்கு சம்மந்தப்பட்டது, ஒரு பெயிண்டிங் ஒர்க்குக்காக, இப்படி பழுது நீக்கிறதுக்காக, ஒரு விவசாய பூமினா விதை விதைக்கிறதுக்காக, இப்படி ஒரு கிணறு வெட்டுறதுக்காக, அதாவது போர் போடுறதுக்காக, இப்படி ஒரு வரி கட்டுறது, ஒரு டேக்ஸு, ஒரு இது சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கட்டுறது கூட செலவு தான். அந்த டேக்ஸு அது கூட நமக்கு நன்மை தான். இப்படி பல விஷயங்களில் உங்களுக்கு செலவுகள் இருந்தாலும் அது நற்செலவுகள் அப்படிங்கும்போது அந்த கவலைகள் மறந்து ஆனந்தம் பெருகும். ஆக இன்னைக்கு ஒவ்வொரு செயலிலும் செலவுகளுக்குரிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். ஒரு இபி பில் கட்டணும்னா கூட கொண்டு கட்டிட்டு வந்துடுங்க, அது ஒரு செலவாக போகட்டும். அப்போ வீண் செலவுகள் வராது. யாராவது கொடுக்க வேண்டியது இருந்தால் கொடுத்துருங்க, அது நம்ம கைவிட்டு பணம் போகுது, அது நல்லது. கொடுக்க வேண்டியது தானே கொடுத்துருக்கோம். ஆக பணமாக வீட்டில் வச்சிருக்கிறத விட யாராவது கொடுக்க வேண்டியது இருந்தாலோ, கல்வி கட்டணமோ, ஒரு இபி பில்லோ, மற்ற ஏதாவது ஒரு செலவுகளோ, ஒரு மளிகை செலவுகளோ, அதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு வேற செலவுகள், நமக்கு தீய செலவுகள் வராதுன்னு எடுத்துக்கலாம். ஆனாலும் தீய செலவுகள் வராது, நற்செலவுகளுக்குரிய நல்ல நாள். இன்னைக்கு மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், திருவாதிரையில் பிறந்தவங்க முருகனையும், புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சப்த கண்ணீரையும் வழிபடுங்க. அடுத்தது கடகராசி. புனர்பூச 4ஆம் மாதமும், பூச 4 பாதங்களும், ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சந்திரன். ராசி அதிபதி மிக பலம் பொருந்திய நிலையில சுயசாரம் பெற்று அற்புதமாக காட்சி அளிக்கிறார். 6ல் இருக்கிற சனி உங்களுக்கு அள்ளி கொடுக்க நினைக்கிறார். உங்கள் முகம் பார்த்தீங்கன்னா பிரகாசமாக இருக்கும். நகைகள், அந்த கம்மல்கள், இதெல்லாம் வளையல்கள், இதெல்லாம் ஒரு பெண்ணாக இருந்தால் அவங்களுக்கு புதுசாக அணிஞ்சிருக்கிறத மற்றவங்க பார்த்துட்டு எங்கே எடுத்தின்னு கேட்பாங்க. நீங்கள் அணிந்திருக்கிற ஆடையை பார்த்துட்டு கூட எங்கே தைத்ததுன்னு கேட்பாங்க, எங்கே எடுத்ததுன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பதவி, நீங்கள் எந்த பதவி, எந்த சீட் எதிர்பார்த்துருக்கீங்களோ அந்த சீட்டில் போய் உட்கார்ந்து மகிழ்ச்சி அடைவீங்க. ஒரு மனிதனுக்கு அந்த ஒரு நிலை அது அவசியம்தான். ஒவ்வொரு நாளும் அந்த அந்த நிலையை நம்ம அடையணும். நான் என்னங்கிறேன்னா, மகிழ்ச்சிக்காகத்தான் வாழ்க்கை. நீங்கள் நினைத்ததெல்லாம் பெறணும். ஆனால் கிடைக்கிறத நினைங்க, கிடைக்காத நினைக்காதீங்கன்னு எல்லாருக்கும் சொல்கிறேன். ஒரு சிறிய வயதுள்ளவங்க ஒன்று பார்க்குறீங்க, பிடிச்சிருக்குன்னா உடனே எனக்கு இது வேணும் அப்படின்னா அதில் நிறைய தடைகள் இருக்கும், அதில் நிறைய சிக்கல்கள் இருக்கும், அது நமக்கு பலவீனத்தை கொடுக்கும், அது ஆபத்து கொடுக்கும். அப்படின்னா ஒரு விஷம் பார்க்குறதுக்கு பால் மாதிரி தெரியும், ஆனால் அந்த விஷத்தை அருந்து என்ன ஆகும்? உயிர் பிழைக்க முடியுமா? அந்த மாதிரி அது விஷமா பாலான்னு பார்க்கணும். ஆனால் சில பேருக்கு அந்த விஷமும் கூட முறிஞ்சிடும், அவங்க உடம்புக்கு அதை ஏற்றுக்கும். அப்படி சில பேர் குடிக்கிறான்னு நாம் போய் குடிக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் நினைக்கிறது நடக்கும், நீங்கள் நினைக்கிறத பெற முடியும். அதுக்கான காலநிலைகள் உருவாயிருந்தாலும் அந்த கிடைக்கிறது நிலைக்கணும்னா அது சரியானதாக இருக்கணும், நமக்குரியதாக இருக்கணும். இப்போ இறக்கத்தில் ஒரு வண்டி போயிட்டு இருக்குன்னா 1 டன்னுக்கு 5 டன் வச்சா கூட போகும். ஆனால் வைக்கலாமா? அந்த வண்டிக்கு சிசி கம்மியாக இருக்கும், 1 டன் கெப்பாசிட்டி தான். அப்போ ஏற்றத்தில் இழுக்குமா? இழுக்காது. அப்போது இறக்கத்தில் போகும்போது ஒரு 10 பயணிகள் ஏற்ற வேண்டிய வண்டியில் 50 பயணிகள் ஏற்றிட்டாங்கன்னா, டிக்கெட் வசூல் பண்ணிட்டாங்கன்னா, அப்போ ஏற்றத்தில் போகும்போது இழுக்கலைன்னா அந்த 40 பயணிகள் இறங்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் திருமண வாழ்க்கையிலிருந்து எல்லா விஷயமும் அப்படித்தான். ஆக போலியாக சித்தரித்து, போலியாக நடந்து கொண்டு சிலர் ஏமாற்றி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது அவங்க அதுக்குரியதாக இருந்தால் தான் அவங்க தொடர்ந்து இருக்க முடியும். உரியது இல்லாமல் போலியாக இருக்கிற பட்சத்தில் அது நிரந்தரமாகிறது இல்லை. அதனால தான் நிறைய பேரோட வாழ்க்கை தோற்று போகுது. நிறைய பேர் இப்போ நீங்கள் ஒரு கார் 10 லட்ச ரூபா கார் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நீ ஆசைப்படுங்க, தப்பு இல்லை, தகுதி இருக்குது. ஏன் சார் எனக்கு தகுதி இல்லையே அது வாங்குறதுக்கு? இருக்குது. ஆனால் அது வாங்குறதுக்கான முயற்சி, அதற்கான சேமிப்பு, அது கொஞ்சம் நாளாகும். அந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் அது வாங்குங்க. உடனே போய் கடன் கிடைக்குதுன்னு வாங்கிட்டு அப்புறம் ஒரு 6 மாதத்தில் கொடுத்துட்டு நான் அந்த கார் வச்சுருந்தேங்க, நான் அப்படி இருந்தேங்க, அவ்வளோ பெரிய கம்பெனி நடத்தினேங்க, அப்படி இருந்தேங்க அப்படின்னு சும்மா சொன்னால் அடுத்தவங்க காசில் வச்சுட்டு அது நடந்தது இது நடந்ததுன்னா அது நம்ம சொந்தமாக இருக்கணும், அப்போ தான் நிலைக்கும். ஆக படிப்படியாக தான் வளர்ச்சி கிடைக்கும். அந்த படிப்படியான வளர்ச்சியினுடைய முதல் படி எடுத்து வைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உள்ள நாளாக இன்னைக்கு இருக்குது. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகனையும், ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அம்மனையும் வழிபடுங்க. அடுத்தது சிம்ம ராசி.
மகம் 4 பாதங்களும் பூரம் 4 பாதங்களும் உத்தரம் ஒரு பாதம் இருக்கு. ராசி அதிபதி சூரியன். இந்த ராசிக்கு கிரக நிலைகளோட போக்குல சந்திரன் இன்னைக்கு விரையாதிபதி பலம் பெற்று நிற்கிறான். விரையாதிபதி பலம் பெற்று நின்னாலும் குருவோட பார்வையில் இருக்கான். இந்த பாரு, இந்த செலவு வைக்காம விட மாட்டேன்னு அந்த சந்திரன் சொல்றான். குரு கம்முன்னு இருப்பா, அப்படியெல்லாம் செலவு வைக்காத, ஒரு நல்ல பையன், ஒரு நல்ல பொண்ணு, அவங்க நல்லவங்க, அவங்களுக்கு இவ்வளவு பண்ணாதீன்னு அவருக்கு தடுக்கிறார். ஆக செலவாகிற மாதிரி ஒரு பயமுறுத்தல் இருக்கும் இன்னைக்கு. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அது செலவில்லாமல் முடியும் அல்லது குறைந்த செலவில் முடியும்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை அந்த குரு உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். அந்த குருவுடைய வக்ர நிலையில் அவருக்கு சில தடைகள் இருந்தால் அது நீங்கள் அந்த குருவுடைய அருளாற்றல் உங்களுக்கு பெருகி வர நீங்கள் கடவுள் வழிபாடு செய்யணும். அதில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிவபெருமானையும், பூரத்தில் பிறந்தவங்க ஒரு 10 பேருக்காவது உணவு கொடுத்து அம்மனையும், உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சப்தகன்னியரையும் வழிபடுங்க. அடுத்தது கன்னிராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு புதன் அஷ்டமத்தில் தான் இருக்காரு. ஆனால் சந்திரன் நல்ல இடத்துக்கு போயிருக்கார். அற்புதமான இடத்துல சந்திரன் இருக்காரு குருவோட பார்வையில். 11 குடையவன் திரிகோணம் பெற்றிருக்கிறதுனால ஆண்டவனுடைய அருளால செய்தொழில் லாபம் கூடும், புகழ் கூடும், நன்மைகள் கூடும், நல்ல சந்தர்ப்பங்கள் ஏற்படும், மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம், உடல் அசதி சோர்வு நீங்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு எடுத்துக்கலாம். உத்தரத்தில் பிறந்தவங்க பெருமாளையும் விஷ்ணு சகசரநாமமோ அல்லது காயத்ரி மந்திரமோ படிக்கலாம், தீபம் ஏற்றி வழிபடலாம், துளசி மாலை கொடுத்து வழிபடலாம், கற்கண்டு கொடுத்து வழிபடலாம். அஸ்தத்தில் பிறந்தவங்க கருடாழ்வாருக்கு தீபம் ஏற்றி வழிபடலாம். சித்திரையில் பிறந்தவங்க நவகிரக ஹோமம் கூட முடிஞ்சால் வீட்டில் பண்ணலாம் அல்லது கோயிலில் பண்ணலாம். நவகிரகங்களை 9 முறை வலம் வந்து 9 பேருக்கு உணவு உடை கொடுத்து வசதி உள்ளவங்க வழிபட்டீங்கன்னா சிறப்பு. 9 பழக்கன்றுகளும் கூட நீங்கள் ஏழைகளுக்கு தானம் கொடுக்கலாம் அல்லது நீங்களாக நடலாம். புது இடத்துல நடணும், உங்கள் இடத்துல நடுறதை விட புது இடத்துல நடலாம். அது யாரோ ஒரு பராமரிப்பில் நீங்கள் பொது ரிசர்வ் சைட்டெல்லாம் இருந்ததுன்னா அங்கே போய் நட்டி வைக்கலாம். அதெல்லாம் நன்மைகளை கொடுக்கும் உங்களுக்கு. அடுத்தது துளாராசி. சித்திரை 3, 4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விஷாக 1, 2, 3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கு இன்னைக்கு சந்திரன் குழப்பத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல சஞ்சரிக்கிறார். இப்போ ஒரு வரன் முடிவாயிருக்குன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க, ஏங்க அந்த இடம் எப்படி அப்படின்னு நம்ம கேட்போம். அவங்க முதல்ல அப்படி இருந்தாங்க, இப்போ இப்படி இருக்காங்கன்னா, ஓ அப்பா அப்படி இருந்தாங்களா அப்படின்னு. ஆமாங்க, யாரும் ஒரே மாதிரி இல்லை, அவங்களுடைய குணநலன் தான் பார்க்கணும், வசதி பார்க்கக்கூடாது. ஒரு சில பேர் ரொம்ப பெரிய குடும்பமாக இருந்திருக்கும், அப்புறம் இப்போ சாதாரணமாக இருப்பாங்க, அப்படி இருக்கும். ஆக அதை பார்க்காம அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய நடவடிக்கைகள், அவங்களுடைய கடந்து வந்த பாதையில் சில சரக்குகள் ஏற்றத்தாழ்வுகள் பிஸ்னஸில் இருந்தால் ஏற்றத்தாழ்வுகள் வரத்தான் செய்யும். அதெல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு அது சரின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் ஒருத்தர் கேட்கவே கூடாது. இப்போ நீங்கள் உங்கள் பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்துட்டிங்கன்னா அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அது அவங்க பொண்ணு இல்லை, உங்கள் மருமக தான். அதை நீங்கள் குத்தி கிளறி பார்க்கக்கூடாது. நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சில பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் விசாரித்தேன் உங்கள் குடும்பத்தை பற்றி அப்படி சொன்னாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அந்த உறவுகளே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்படியெல்லாம் இருக்காங்க நிறைய பொம்பளைங்க, வேறு வேலையே இல்லை, இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. இதுக்கு நிறைய பேர் அந்த குடும்பத்துக்கு எடுக்கிறதுக்குன்னு சில பேர் சூழ்ச்சிக்காரங்க இருப்பாங்க. தனக்கு எது நடக்கலையோ அது பிறருக்கு நடக்கும்போது முதுகுக்கு பின்னாடி பேசுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். அந்த முதுகுக்கு பின்னாடி பேசுகிறவங்கள கண்டுபிடிச்சிக்கணும். ஒவ்வொரு சொல்லுலையும் அந்த சொல்லினுடைய அர்த்தம் என்ன, அவங்களுடைய முகபாவங்கள் எப்படி போகுது, எந்த அடிப்படையில் சொல்கிறாங்கிறது அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். அறிவுள்ளவங்க, அறிவில்லாதவங்க கண்டுபிடிக்க முடியாது. அந்த அறிவு உங்களுக்கு இருந்தாலும் இந்த குழப்பங்கள் உங்களை வாட்டு இன்னைக்கு உறக்கத்தை கூட கெடுக்க பார்க்க, அதை சரி பண்ண இறைவனை நாடணும். அப்போது சித்திரையில் பிறந்தவங்க பெருமாளையும், நீங்கள் சுவாதியில் பிறந்தவங்க சரஸ்வதி தேவியும், விசாகத்தில் பிறந்தவங்க குலதெய்வத்தையும் வழிபடுங்க. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் பாதமும் அனுச 4 பாதங்களும் கேட்ட 4 பாதங்கள் இருக்கு ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு கிரகத்தினுடைய போக்கு அற்புதமாக இருக்குது. 9 குடையவன் 7ல் இருக்கான். இணையோடு இருந்து வந்த பிணக்கு அகலம். அவங்க ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க, உங்களுக்கு புரியல அப்படின்னா இன்னைக்கு நல்லா புரியும். எங்க நீங்கள் எப்படி பெரிய விஷயத்தை சொல்லியிருக்கீங்க, நமக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு.
ஆமாங்க, எல்லாமே எல்லாருக்கும் தெரியாது. ஆக தெரிஞ்சவங்க சொல்லும் போதும் புரியாது, சில பேருக்கு லேட்டாக புரியும். ஆனால் இன்னைக்கு புரியும்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்கு. ஆக இன்றைய புரிதல் பிரிதலை நீக்கும்னு சொல்லக்கூடிய நாள். கல்வியில் முன்னேற்றம், தொழில் வகையில் முன்னேற்றம், உடல் ஆரோக்கியத்திலிருந்து வந்த சங்கடம் அகழுதல் என சிறப்புக்குரிய வாய்ப்புகளை பெறக்கூடிய சந்தர்ப்பம் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு விசாகத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், அனுசத்தில் பிறந்தவங்க அம்மனையும், கேட்டையில் பிறந்தவங்க இன்னைக்கு குலதெய்வத்தையும் வழிபடுங்க. அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் ஒரு பாதம் இருக்கு. ராசி அதிபதி குரு. இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்குல நல்ல வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் ஏற்படுமானா அஷ்டமாதிபதி மறைஞ்சிருக்கான். எட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்ற மாதிரி இந்த ஜென்மத்தில் இருக்கிற சனியினால ஏற்படக்கூடிய இடையூறுகள், அந்த நீங்க செய்கிற செயல் பிறருக்கு மறைத்து காட்டும். அந்த மறைத்து காட்டக்கூடிய நிலை மாறி உங்களுக்கு உங்கள் முகத்தில் வெளிச்சம் காட்டி, அட இவர் தான்ப்பா அது பண்ணுது அப்படின்னு சொல்ல வச்சு உங்கள் பேரில் ஒரு நம்பிக்கையும் உங்கள் பேர் ஒரு நல்லதையும் ஏற்படுத்த பார்க்கும். ஆனாலும் சில சமயம் மனம் வருத்தப்படும். நம்ம இன்னும் இவ்வளவு செஞ்சுருப்போம், ஆனால் நம்மளுக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். அதெல்லாம் எல்லா காலத்துலேயும் அது சொல்ல மாட்டாங்க, எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த அஷ்டமாதிபதி மறைஞ்சதனுடைய பலனால தீமைகள் அகன்று நன்மைகள் சேரக்கூடிய நாளாக பேசலாம். ஆக இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பைரவரையும், பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், உத்திராடத்தில் பிறந்தவங்க நவகோள்களையும் வழிபடுங்க. அடுத்தது மகர ராசி. உத்திராட 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சனி. ஏற்றமான நல்ல மாற்றமான சூழல்களுக்கு உண்டான நிலையை கிரகங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை இன்றைய சந்திரன் கொடுக்கிறார். சுக்கிரன் உச்சம், சந்திரன் உச்சம் சிறப்பு. 5 குடையவனும் 7 குடையவனும் 10 குடையவனும் பலம் பெறும்போது நன்மைகள் ஏற்படும். ஆக ஜென்மாதிபதி 2க்கு அதிபதியான சனி விரயத்தில் இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய போக்குனால உங்களுக்கு பலவீனங்கள் அகன்று நன்மைகள் ஏற்படுறது, புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது, பண வரவு, குடும்பத்திலிருந்து வந்த சங்கடம் அகல்றது, உறவுகளுக்குள்ள இருந்த பிணக்கு நீங்கிறது, நண்பர்கள் ஒதுங்கி போனவங்க சேர்ந்து வர்றதுன்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய முயற்சி, புதிய கண்டுபிடிப்புகள் கூட வெளிப்படுத்தி புகழ் பெறுவீங்கன்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பம். ஆன்மீக பலம் கூடி வரக்கூடிய நாள். உத்திராடத்தில் பிறந்தவங்க விநாயகரையும், திருவோணத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், அவிட்டத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் வழிபடுங்க. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சனி பகவான். இந்த ராசிக்கு சத்ருஸ்தானாதிபதி, நோய் ஸ்தானாதிபதி, கடன் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய 6க்கு அதிபதி 4ஆம் இடத்துல உச்சபலம் பெற்றிருக்கார். இது சாதகமற்ற நிலைதான். ஆனாலும் குருன்னு சொல்லக்கூடிய கிரகமானது அவனை பார்க்கிறார். ஆக குரு பார்வையால அந்த கிரகம் உங்களுக்கு அந்த நோய், கடன், சத்ருன்னு சொல்லக்கூடிய அந்த 3 தீங்குகளையும் செய்யறதுக்கான நிலையை தடுக்கும். அதுக்கு நீங்கள் ஆன்மீக பலத்தையும் அதிகரிச்சுக்கணும். அந்த வகையில் அவிட்டத்தில் பிறந்தவங்க பைரவரையும், சதயத்தில் பிறந்தவங்க பெருமாளை விஷ்ணு சகசநாமம் படிச்சும், பூரட்டாதியில் பிறந்தவங்க நவகோள்களையும் அந்த நவ கிரகத்தினுடைய மந்திரங்களை சொல்லியும் வழிபடலாம். அடுத்தது மீன ராசி. பூரட்டாதி 4ஆம் பாதமும், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி குரு பகவான். குரு சந்திரனை பார்க்கிறார். 5க்குடைய சந்திரனை ஜென்மாதிபதி 10க்கும் உடையவன் பார்க்கிறார். சிறப்பு. குருச்சந்திர யோகம் ஏற்படுது. 5ஆம் இடத்து அதிபதி பார்க்கும்போது பூர்வீக வழி பிரச்சனை தீரும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், குழந்தைகளுக்கு இருந்து வந்த நோய் நொடி அகலும், அதிர்ஷ்டவசமான வாய்ப்புகள் உண்டாகும். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு காலேஜ், நல்ல காலேஜ் கிடைக்குமான்னு ஏங்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஸ்கூல் கிடைக்குமான்னு இருந்தால் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். நல்ல மதிப்பெண் கிடைக்குமான்னா அதுக்கான ஒரு சூழல்கள் உருவாகும், அதுக்கான பணம் கிடைக்கும். இப்படி நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை, ஒரு பூர்வீகம் இருக்குன்னா அதை விரயம் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஏற்பாடுகள் இருக்கும். இப்படி காரிய தடைகள் நீங்கி நன்மைகள் உண்டாகி அதன் மூலமாக உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் நல்லது செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கும்.
தொழில் வகையில் முன்னேற்றம் கொடுக்கும், வரன் அமையும்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இன்னைக்கு எடுத்துக்கலாம். இதில் பூரட்டாதியில் பிறந்தவங்க ஆண்டாளையும், உத்திரட்டாதியில் பிறந்தவங்க சந்திரன் ஈஸ்வரன் கோயிலில் இருக்கும், சூரிய சந்திரன், அதில் சந்திரனையும், ரேவதியில் பிறந்தவங்க கோபூஜை செய்து சிவன் கோயிலில் சிவபெருமானுக்கு தீபமேற்றி வழிபடுறதும் சிறப்பு பலன்களை கொடுக்கும், காரிய தடைகளை நீக்கும். நேர்களை இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்கணித வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுச்சாமி. வணக்கம் நேயர்களே.